பயிற்சி 1.1 செகண்ட் சம். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பின்னு ஒரு செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பி செட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து முதல்ல எழுதிப்போம். ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி வந்து பகா எண் அப்படி நமக்கு பகா எண்ணா என்னன்னு தெரியும். ஒன்றால் தன்னால் மட்டுமே வகுப்படும், வேறு எந்த இதாலையும் வகுப்படாது, அதுதான் பகா எண். 10ஐ விட சிறிய அப்படின்றப்ப 2, 3, 5, 7 அது மட்டும்தான் வரும். இது வந்து வாய்ப்பாடில் உள்ளுக்குள்ளே வேறு எங்கேயுமே வந்து வகுப்படாது. இப்போ ஏ கிராஸ் பி நார்மலாக அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன, 1 வச்சு இங்கே உள்ள எல்லாத்தையும் கம்மா போட்டு எழுதணுமா. 1,2 1,3 1,5 1,7 ரொம்ப ஈஸி தான், இது பேசிக் தான். நெக்ஸ்ட்டு 2,2 2,3 2,5 2,7 அதே மாதிரி அடுத்து 3,2 3,3 3,5 3,7 இப்போ பி கிராஸ் ஏ. அப்போ பி கிராஸ் ஏ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ 2,3,5,7 ஃபஸ்ட்டு எழுதிட்டு கிராஸ் ஏயோட வேல்யூ 1,2,3. இப்போ 2 வச்சு நம்ம எழுதணும். 2,1 2,2 2,3. நெக்ஸ்ட்டு 3 வச்சு எழுதணுமா. 3,1 3,2 3,3. நெக்ஸ்ட்டு 5 வச்சு எழுதணும். 5,1 5,2 5,3. நெக்ஸ்ட்டு 7 வச்சு எழுதணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த நம்பர் கீழே எழுதி போடணும்னு அவசியம் இருக்காது, போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட இந்த சம் கம்ப்ளீட். இதில் வந்து புதுசாக நம்ம கற்றுக்கிட்டது பகா எண் மட்டும்தான்.